விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி சார்பாக எம்எல்ஏ அவர்கள் பேசுகின்றார். சிபிஎம்முக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் சிறைவாசிகளை பற்றி பேசுகின்றார். ஏன்? தேர்தல் வருவதனால் இதுவரைக்கும் வாய் திறக்காத இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது வாய் திறக்கிறார்களே, இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? எத்தனை குற்றவாளிகள் சிறைவாசிகள் குற்றத்தை அவர்கள் செய்த பெரும் பெரும் குற்றங்களில் இருந்து சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள். லீலாவதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்களே. தர்மபுரி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்களே. என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் சொன்னார்கள், கோவை குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். விசாரணை என்கின்ற பெயரில் சம்பந்தம் இல்லாத இஸ்லாமிய இளைஞர்களை கொண்டு சிறையில் அடைத்தீர்களே, இதுதான் சமூக நீதியா? இஸ்லாமியர்களை மாத்திரம் சிறையில் வைத்துக் கொண்டு மற்ற ஏனைய குற்றவாளிகளை எல்லாம் அண்ணா பிறந்த நாள், அவர் பிறந்த நாள், இவர் பிறந்த நாள் என்று விடுதலை செய்கிறீர்களே, இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? சமத்துவ நீதியா? இந்த கேவலமான சமூக நீதியை தூக்கி எறிவதற்காக வேண்டித்தான் நாங்கள் 2026 எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம். என் அன்பு சொந்தங்களே, என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களிடத்தில் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், சீமான் என்பவன் இந்த மண்ணுக்கானவன், மக்களுக்கானவன், மக்களின் உரிமைக்கானவன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் உங்களுக்குள் ஒரு மனநோய் உங்களுடைய உள்ளத்திலையும் சிந்தனையிலையும் பிடித்துக் கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். அந்த மனநோயில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். வருகின்ற ரமலான் மாதம் நீங்கள் நரகத்தில் இருந்து விடுதலையை கோருவீர்கள் இறைவனிடத்திலே. அதே சமயத்தில் இந்த நரக ஆட்சியில் இருந்து, இந்த கொடிய திமுக அதிமுகவினுடைய ஆட்சியில் இருந்து, இந்த கேடுகட்ட தேசிய கட்சிகளினுடைய ஆட்சி முறையில் இருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி இறைவனிடத்திலே துஆ செய்யுங்கள். இந்த அப்பாவி சிறைவாசிகள் விடுதலை பெறுவதற்காக வேண்டி 26 சீமானவர்கள் வெல்ல வேண்டும், சிறைவாசிகள் வெளிவர வேண்டும் என்பதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். எல்லோரும் கைவிடப்பட்ட இந்த சிறைவாசிகளுக்கு கண்ணீர் வடிப்பதற்கு ஒருவன் கூட இல்லையே, ஒருத்தன் கூட இல்லையே. மதமாகவும் இந்த தலைவர்கள் இந்த சிறைவாசிகளை பார்க்கவில்லை, இனமாகவும் இந்த சிறைவாசிகளை பார்க்கவில்லை. அவர்களுக்கென்று சம்பந்தமில்லாத ஒரு சீமான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றானே, அவர்களுக்காக வேண்டி ஒரு திரைப்படம் ஓடுவதற்கு காத்திருக்கிறது. சிறைவாசிகளினுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் எவ்வளவு பின்தங்கி, அவர்கள் அன்றாட வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலையில் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சீமான் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார். ரமலானுடைய மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள். இறைவன் சொல்லுகின்றான், இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமில்